அங்கே காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயிலில் உயிர் பலி கொடுத்துருக்காங்க ஆதிசங்கரர் காலத்தில். அங்கே 12 வருஷம் மழை பெய்யாமல் இருந்திருக்கு. அப்போது ஆதிசங்கரர் வந்த உடனே இங்கே மழை பெய்ய வைக்கணும் அப்படின்னார். அவர் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு, நான் சொல்கிறபடி கேட்குறீங்களா, சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு. கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இனிமேல் இங்கே உயிர் பலி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னாங்க. எல்லாரும் சத்தியம் பண்ணினாங்க. 9 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு காமாட்சி அம்மன் கோயில். அப்படி இது மாதிரி நிறைய வரலாறுகள் இருக்குது. அதனால் சிவன் கோவில், விஷ்ணு கோவிலில் தான் பிள்ளையார் கோவிலில் தான் முருகன் கோவில். அதனால தான் 6 மதம் இவர் ஏற்படுத்தினார் ஆதிசங்கரன். ஷண்மத ஸ்தாபனம்னு பேர். விநாயகர், சிவன், விஷ்ணு, அம்பாள், முருகன், சூரியன், இந்த 6 ஷண்மத ஸ்தாபனம்னு பண்ணி இந்து மதத்தை புதுப்பிச்சார். ஏன்னா இந்து மதத்தில் இந்த வேதத்தில், வேத காலத்தில் ஆதியில் இல்லை, பிற்காலத்தில் ரிக்வேத காலம் தான் ஆதி. அதில் இந்த உயிர் பலி இதெல்லாம் யாகங்கள் இதெல்லாம் இல்லை. பின்னால் அந்த எதிர்வேத காலத்தில் அதில் நித்தியப்படி செய்யக்கூடிய, கட்டாயம் செய்யக்கூடிய சந்தியாவதானம், சமிதாதானம், உபாசனம் இதிலெல்லாம் எந்த யாகத்திலையும் எந்த உயிர் பலியும் கிடையாது. இந்த ஆசைப்பட்டு செய்கிறான் இல்லையா, இந்த நாடெல்லாம் போகணும், ஊர் பூரா எனக்கு வேணும், நான் பெரிய ராஜாவாகணும் அப்படின்னு யுத்தம் பண்ணுறான் இல்லையா, அவங்க செய்கிற யாகம் ராஜசூயம். அதேமாரி சொர்க்கலோகத்தில் போய் நான் ரம்பையோட ஊஞ்சல் ஆடணும் அப்படின்னு ஜோதிஷ்டோமம் இந்த யாகமெல்லாம் பண்ணுறான்ல, பசுபந்தம், இதெல்லாம் அந்த யாகங்களில் தான் இந்த காமிய கர்மாக்கள்னு சொல்கிறது. ஆசைப்பட்டு செய்யக்கூடிய யாகங்கள், வழிபாடுகள். அதில் தான் இந்த யாகத்தை புகுத்திட்டாங்க, பிற்காலத்தில் புகுத்திட்டாங்க. அதனால தான் இந்த இந்து மதம் தோல்வி அடைஞ்சது. இதை எதிர்த்து உயிர் பலியை எதிர்த்து கோடி பிடிச்சி தான் புத்தர் ஜெயிச்சார், சமணர் ஜெயிச்சார். அதனால தான் ஆதிசங்கரர் அது எல்லாத்தையும் எதிர்த்து காமிய மத்தி செஞ்சுட்டான். இந்த காமிய கர்மாக்களை விட்டுடுங்க, ஆசைப்பட்டு செய்யக்கூடிய கர்மாக்களை விட்டுடுங்க, கட்டாயம் செய்யக்கூடிய கர்மாக்களை மட்டும், சாத்விகமான கர்மாக்களை மட்டும் செய்யுங்க, பூஜைகள் வழிபாடுகள் மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த சாத்விகமான வழிபாடு இந்த சிவன் கோவில், விஷ்ணு கோவில் நம்ம கோயில்களில் தான் உண்டு, ஷண்மத ஸ்தாபனத்தில் தான் உண்டு. அதனால் நாங்கள் தான் இங்கே தான் சாத்விகமான வழிபாடு நடக்கிறது.